ஃபைலை அவன் கையில் வைத்தாள். அதை வாங்கியவன், இங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா என்று கேட்டான். தெரியாது சார் என்றாள் அமைதியாக. சுடர் நாற்காலியை சுற்றி அவள் புறம் திரும்பியவன், என்னைய லவ் பண்ற வேலை என்று கூறி கண் சிமிட்டி புன்னகைத்தான் ராகவ். ராகவ், நீங்களா? நீங்க எப்படி இங்க என்ற அதிர்ச்சியில் விழிவிரித்தாள் அனுஸ்ரீ. தன் சுழர் நாற்காலியில் இருந்து எழுந்தவன் தன் பேண்ட் ஜோப் இரண்டிலும் கைவிட்டபடி அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டே, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 1 வீக் இருக்கோம்ல என்று ஒரு கையால் தன் இடது நெஞ்சை லேசாக தேய்த்தவன், நம்ம லவ்ல நிறைய லாஸ் ஆஃப் டே தான் இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்று கூறிக்கொண்டே அவள் அருகில் சென்றவன், என்ன பண்ணலாம் என்று அவள் உயரத்திற்கு குனிந்து அவளிடம் கேட்டான். தன் கைகளை கட்டிக்கொண்டு அவனை திரும்பி முறைத்தவள் பற்களை கடித்துக்கொண்டே, மொத்தமா விட்டுருங்க என்றாள். முடிவு பண்ணி தொடங்கின விஷயத்த பாதியில விடுற பழக்கம் எனக்கு இல்ல என்று அவளின் விழியை பார்த்து அழுத்தமாக கூறியவன் அவளை நோக்கி அடியெடுத்து வைக்கவும் அனிச்சையாகவே பின்னால் நடந்து சென்றாள் அனுஸ்ரீ. அப்புறம் இந்த 1 வாரமா என்னையதான் நினைச்சுக்கிட்டு இருந்த போல என்று லேசாக புன்னகைத்துக் கொண்டே ஒரு அடியாக அவளை நோக்கி நடந்து கொண்டே கேட்டான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என்று திக்கி திணறி கூறினாள் அனுஸ்ரீ. அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. எனக்கு என்னமோ மேடம் என்னைய நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆன ஃபீல் வந்துச்சே, ஏன் அப்படி என்று குறுகுறுவென்று அவளை பார்த்து கொண்டே கேட்டான். அவன் பார்வை அவளுள் ஏதோ செய்ய பதில் ஏதும் பேசாமல் பின்னால் நடந்து சென்றவளின் முதுகில் சுவர் தட்ட அப்படியே நின்றாள். சுவரின் இரு பக்கமும் கை வைத்து அவளை தடுத்தாற் போல் நின்றவன், உன்னைய பார்த்ததுல இருந்து எனக்கு உன்னோட நினைப்பு மட்டும் தான் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல என்று காற்று வரும் குரலில் கேட்டான். அவன் கேட்ட விதத்தில் தன்னை மறந்தவள் அவள் விழியை மட்டுமே பார்த்தாள். ஏனோ அவன் தனக்கானவன் என்ற உணர்வு அவளுள் தோன்றியது. அவள் தன்னை மறந்து மெதுவாக விழிகளை மூடிக்கொண்டாள். இமை மூடி நிற்பவளை பார்த்தவனுக்கு மெல்லிய வெற்றி புன்னகை தோன்றியது. தன் விழி மூடி இன்னும் அவளை நெருங்கினான். சரியாக அனுஸ்ரீயின் கையில் இருந்த மொபைல் சினுங்க சட்டென்று சுயநினைவிற்கு வந்து விழி திறந்தவள் அவனை பார்த்தாள். இருவருக்கும் இடையே நூலளவு இடைவெளிதான் இருந்தது. விழி மூடி தன் இதழ்களை நோக்கி மெதுவாக நெருங்கி வருபவனின் இதழ்களில் அவசரமாக கை வைத்து தடுத்தவள் அடுத்த கணமே அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு அந்த அறை கதவை திறந்து கொண்டு அங்கிருந்து ஓடினாள்.